திருநெல்வேலி மாவட்டம் கொக்கிரகுளத்தில் புதிதாக கட்டப்பட்ட குளியலறை சுவற்றை தண்ணீர் ஊற்றி நனைக்கும் போது திறந்திருந்த மின்சார மீட்டர் பாக்ஸ் மீது தண்ணீர் பட்டதில் மின்சாரம் பாய்ந்து 2 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை மாவட்டம், அதாவது நெல்லை குக்கரகுளம் மாநகர பகுதியான குக்கரகுளம் பகுதியில் வீடு கட்டி வருகிறார்கள். அதாவது வீட்டின் ஒரு பகுதியை புனரமைக்கிறார்கள். இந்த குக்கரகுளம் என்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அதன் பின்னால் இருக்கக்கூடிய பகுதி அந்த குக்கரகுளத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதி. அதில் ஒரு வீட்டு பின்புறம் அந்த புனரமைக்கும் வேலையில் நடந்திருக்கிறது. நேற்று நடந்த வேலை இன்று தண்ணீர் ஊற்றி அதை திடப்படுத்துவதற்காக செய்வது வழக்கம். அதாவது கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு அதனை நினைப்பது வழக்கம். அப்படி நினைக்கும் பணியில் ஈடுபட்ட வேலாயுதம் மற்றும் ஒரு இளைஞர், வேலாயுதம் 46 வயதுடைய இளைஞர் மற்றும் ரவி என்ற இருவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த சுவிட்ச் போர்டு அந்த இடத்தில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அது அந்த சுவர் முழுக்க பரவி இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய இரும்பு குதிரை, அதாவது ஒரு கட்டுமானத்துக்காக ஏறி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் குதிரை முதற்கொண்டு அனைத்துமே மின்சாரத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. இது தெரியாமல் அவர்கள் தொடர் சென்று அந்த தண்ணீரை நினைப்பதற்காக சுவிட்சை போட செல்லும் பொழுது மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. இதில் சம்பவ இடத்திலே அடுத்தடுத்து இவர் சென்றதால் இருவருமே ஒரே நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகவும் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவர் வெறும் 28 வயதுடைய இளைஞர். எனவே இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.